Welcome friends, இன்னைக்கு நம்ம ஸ்கிரீன்ல பாத்துக்கிற மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்றத பத்தி பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்க மொபைல்ல ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல 1:1 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிக்கை செலக்ட் பண்ண வாட்டி இதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது ஸ்டார்ட் பொசிஷன் எண்டு பொசிஷன் இருக்கும். ஸோ அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ட்ரீ இமேஜ்னு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இமேஜ் அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணோம்னு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கிறனால அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த பிக்குக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனும் எந்த அளவுக்கு தேவையோ கான்ட்ராஸ்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்து பிக்கு இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை ஃபேஸ் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடு பாருங்கள் மாஸ்க்குன்னு இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஃபெதர் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபெதரை வந்து ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஏன்னா இது வந்து நம்ம பேக்ரவுண்டில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் செட் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனு ஃபுல்லாக மைனஸில் கொடுத்துக்கோங்க. -100 கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பாருங்கள். அது கீழே ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஒரு 50 இல்லைனா ஒரு 45 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக வந்து ஷூ ஆகும். ஸோ கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ணியிருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்லேயும் கிராப் பண்ணி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து தெரிகிற அளவுக்கு கரெக்டாக அந்த லவ் மியூசிக்ன்றது தெரிகிற அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி கீழே கார்னரில் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலரை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலரை செட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே செட் பண்ணிட்டு பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டு அதே மாதிரி தான். அதை கொஞ்சம் நீங்கள் 100 கூட கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 50 ஒரு 30 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கான்ட்ராஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் PNG லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு
அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 செகண்ட் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.